Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மெஹந்தி எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம், எதில் ப்ராக்டிஸ் பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் ஃபர்தராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நோட்டில் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது, அந்த மெஹந்தியை திரும்ப எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நீங்கள் மெஹந்தி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நோட்டோ இல்லை வந்துட்டு ஒரு பேப்பர் A4 ஷீட்லேயோ நம்ம ஹேண்டை ட்ரா பண்ணிவிட்டு அதில் நம்ம டிசைன் பண்ணி பழகும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணவும். வாங்க இப்போது என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். டிரான்ஸ்பரண்ட் ஷீட் இது தான். நம்ம ஒரு ஹேண்டு வரைஞ்சி அது மேலே வச்சு நம்ம போடுறப்ப ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஒவ்வொரு பேப்பராக நம்ம போட்டு போடுறப்ப நிறைய பேப்பரும் வேஸ்ட் ஆகும். இது உங்களுக்கு பெஸ்ட்டு மெத்தடு. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பின்ஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த பின் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டை கனெக்ட் பண்ணுறதுக்காக, பேப்பரோட கனெக்ட் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுறோம். அப்போ தான் அந்த பேப்பர் ரிமூவ் ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கோன் எடுத்துக்கிறோம். இந்த கோனை வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதை வச்சே திரும்ப திரும்ப எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்ற டெக்னிக்கும் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறோம். அதுக்கு கொஞ்சம் டைட்டான கேப் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு காட்டன் எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி ஒரு கேப் நம்ம யூஸ் பண்ணுறோம். இல்லை இது மாதிரி அட்டை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு நோட் எடுத்துட்டு இதில் ஒரு பேஜில் நம்ம ஹேண்டை ட்ரா பண்ணி வச்சுக்கிறோம். ட்ரா பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணி வச்சுட்டு இது மேலே டிரான்ஸ்பரண்ட் ஷீட் நம்ம வைப்போம். டிரான்ஸ்பரண்ட் ஷீட் வைக்கும் போது அப்படியே சும்மா டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டை அப்படியே மேலே வச்சு நம்ம போட்டோன்னா அது நமக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்காது, நழுவிட்டே இருக்கும் கையில் நம்ம போடும் போது. அதனால் கார்னர்ஸ் பின் பண்ணிடுறது நல்லது. இந்த மாதிரி பின் யூஸ் பண்ணி நம்ம பின் போட்டுடலாம். அந்த பின் போடும்போது என்ன ஒரு இது நம்ம பார்த்துக்கணுன்னா நம்ம கையில் குத்தாத மாதிரி அதை பின் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டுக்கு மேலே ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதை ரிமூவ் பண்ணுறதும் நமக்கு ஈஸி. இதை வேஸ்ட் பண்ணாமல் ஒரு பாக்ஸில் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு மெஹந்தி ஃபுல்லாக, ஒரு கோன் ஃபுல்லாக காலி ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில். லாஸ்ட்டாக ஒரு மெஹந்தி இது மாதிரி ஒரு கோன் ரெடி பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு இதை டைட்டாக ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். இப்போது ஒரு காட்டனை வச்சு கிளியர் பண்ணிடுறோம். இப்போது இந்த மாதிரி பாக்ஸில் திரும்ப டிசைன் போட்டுட்டு அதிலே நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி டிசைன் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கிளியர் பண்ணி ஸ்டோர் பண்ணும் போது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு திரும்ப நம்ம வேணுங்கிறப்ப எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் நம்ம கிளியர் பண்ணிவிட்டு நம்ம டைட்டாக க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். உங்களுக்கு இதனால் நிறைய கோன் வேஸ்ட் ஆகாது. இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக நம்ம பழைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலன்னா
நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் அதையும் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வெளியில் இருக்கிறதெல்லாம் கிளியர் பண்ணிடுங்க. கிளியர் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. டைட்டாக இருக்கணும் அந்த மூடி. இப்போது ஒரு காட்டனோ ஒரு டிஷ்யூவோ வச்சு எக்ஸ்ட்ரா இருக்க அந்த இதை வந்து கிளியர் பண்ணிடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஒவ்வொரு தடவையும் இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க. இன்னொன்று வீடியோவில் எப்படி கோன் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.